நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2025 வருடம் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி, விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 11ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? ஏகாதசி. யாரை வழிபடலாம்? தட்சிணாமூர்த்தியை வழிபட மன அமைதி ஏற்படும். இன்று யாருக்கெல்லாம் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, தொழிலில் கூட்டாளிகளின் இடத்தில் அனுசரித்து செல்லவும். சுப காரியங்களில் பொறுமை வேண்டும். பயனற்ற செலவுகளால் சேமிப்புகள் குறையும். திட்டமிட்ட பணிகளில் ஒத்துழைப்பு கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். பெற்றோர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். சமூகம் சார்ந்த பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். மிதுன ராசி அன்பர்களே, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள். நண்பர்களிடத்தில் மனம் விட்டு பேசுவது மாற்றத்தை உண்டாக்கும். தவறிய சில முக்கியமான பொருட்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் சில அனுபவங்களால் புதிய அத்தியாயம் உண்டாகும். கடகராசி அன்பர்களே, இடமாற்றம் சார்ந்த விஷயங்களில் தாமதம் உண்டாகும். இனம் புரியாத சிந்தனைகளால் ஒருவிதமான தயக்கம் ஏற்படும். திட்டமிட்ட காரியங்களில் அலைச்சல்கள் உண்டாகும். இறை வழிபாடு மனதிற்கு அமைதியை தரும். சிம்ம ராசி அன்பர்களே, சந்தேகம் சார்ந்த உணர்வுகளால் குழப்பங்கள் ஏற்படும். வாக்குறுதிகள் அளிப்பதை குறைத்து கொள்ளவும். வியாபாரம் சார்ந்த பணிகளில் பொறுமை வேண்டும். அரசு தொடர்பான காரியங்களில் நிதானம் வேண்டும். கன்னிராசி அன்பர்களே, கடினமான பணிகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள். சகோதரர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். சுபகாரியம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் சாதகமாகும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, திடீர் வரவுகளால் சேமிப்புகள் உயரும். குழந்தைகள் பொறுப்பறிந்து செயல்படுவார்கள். பெரியோர்களின் சந்திப்புகள் மாற்றத்தை உண்டாகும். வியாபாரம் தொடர்பான பயணங்களில் ஆதாயம் ஏற்படும். விருச்சிக ராசி அன்பர்களே, உறவுகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் குறையும். ஆடம்பரமான செலவுகளை குறைத்து சேமிப்பை மேம்படுத்துவீர்கள். பொழுதுபோக்கு விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும். வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள். நண்பர்களின் சந்திப்பு உண்டாகும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். கமிஷன் வகையில் ஆதாயம் ஏற்படும். மகர ராசி அன்பர்களே, இழுபறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள். ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். பிடிவாத போக்கை தளர்த்திக் கொள்ளவும். வீட்டின் தேவைகள் பூர்த்தியாகும். கும்பராசி அன்பர்களே, ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும். மனக்குழப்பம் நீங்கி மகிழ்ச்சி ஏற்படும். வீடு மாற்றம் குறித்ததான சிந்தனை கைகூடும். விழிப்புடன் செயல்படுவதால் இன்னல்கள் குறையும். மீனராசி அன்பர்களே, மனதளவில் ஒருவிதமான குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். பொருளாதாரம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். தம்பதிகளுக்குள் அனுசரித்து செல்லவும்.